வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக மே மே மேன்னு கத்திக்கிட்டு இருக்கு. எல்லா மாதத்துலேயும் மேன்னு தான் கத்துது. அது ஆட்டோட குணம். ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் மேன்னு கத்துது. எதுக்கு கத்துதுன்னு தெரியல. இப்போ அந்த ஆடு புதுசாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சக்தி ஆனந்தன் சாருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு ஏன் மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, போராடினாலும் வெளியில் அவர் காசு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஆட்டோட வாயாலேயே ஒத்துக்குச்சு சக்தியானந்தன் சாருக்கு பெயில் கிடைக்க போகுதுன்னு. ஒரு மனுஷன் சரணடைஞ்சு கம்பெனியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வெளியில் காசு கொடுக்காம எப்பட்றா கம்பெனி நடத்துவார்? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? காசு கொடுக்காம அவர் கம்பெனி நடத்த முடியுமா? சரி, அதை நீ முன்கூட்டியே கணிச்சிருக்க ஜோசியர் ஆட்டு ஜோசியரே, நீ என்ன பண்ணியிருக்கணும்? கம்பெனி வெளியில் வருவார்ல, பணம் கொடுக்காம போவார்ல, நீ சொல்கிறபடியே நடந்தாலும் நீ அப்போ கெத்தாக பேசலாமே. ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்க? ஆடு உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? ஆடு அரசியலில் தானே இருக்க. ஆடு கட்சி வேலைகளை கவனிக்கலாமே. ஆடு ஏன் ஆடு இப்படி ஆட்டம் போடுற? ஆடு என்ன தான் ஆடு ஆட்டம் போட்டாலும் என்றைக்கும் மனிதனாக முடியாது அந்த ஆடு. சரியா? மனிதர்களுக்கு கீழே தான் அந்த ஆடுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஆட்டுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஆடே ஆடே, நீ எவ்வளவு ஆடணுமோ ஆடே, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆடே. இதுக்கு மேலே உனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆடே. ஆடாத ஆட்டம் போட்டவர்களெல்லாம் என்ன ஆயிருக்காங்கன்னு நீ பார்த்ததில்லை ஆடே. இனிமேல் பார்ப்பீர்கள் ஆடே. கட்சி பணி இல்லையா என்று கேட்டேன் ஆடே. இனிமேல் கட்சியே இருக்க போவதில்லை என்ற சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டீர்கள் ஆடே. உங்கள் கட்சியை நடத்துங்கள் ஆடே, நடத்துங்கள்.